ஹே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து கூல் லிப் பெனிஃபிட்ஸும் அதுக்கப்புறம் கூல் லிப் போட்டால் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்றத பற்றி தான் இருக்க போகுது. ஸோ சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் உங்களுக்கு வந்து செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் அப்புறம் வந்து இம்பார்ட்டண்ட்டான நியூஸ்லாம் தெரிஞ்சுக்கலாம். நான் மட்டும் இந்த விக்ரம் படத்தில் விஜய் சேதுபதி ப்ளூ கலரில் கிறிஸ்டல் மாதிரி இருக்குமே, அதை தூக்கி வச்ச உடனே ஹைப்பர் ஆக்டிவ் ஆகிடுவார். ஸோ அந்த மாதிரிலாம் ஒன்றும் நடக்க போகுதில்ல. பட் ஆனால் அந்த மாதிரி தான் நார்மல் டைமில் உங்களுக்கு வெறுப்பாக இருக்கும். இதே நீங்கள் வந்து கூல் லிப் யூஸ் பண்ணிங்கன்னா சரி நம்ம பூஸ்ட்னு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் பூஸ்ட் யூஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப வந்து ஆக்டிவாக இருப்பீங்க. அது யூஸ் பண்ண டைமில் ரொம்ப டல்லாகவும் இருப்பீங்க. இப்போ நீங்கள் பூஸ்ட் யூஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஜாலியாக இருப்பீங்க. உங்களுக்கு டோபமைன் வந்து சுரக்கும். ஸோ வந்து நீங்கள் எப்பவுமே ஃபீல் குட்டாக இருப்பீங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு வேலை செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செம்ம ஃபாஸ்ட்டாக செஞ்சுருவீங்க. உங்களுக்கு செம்ம ஜாலியாக இருக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கும் சரி, எல்லாத்துக்குமே சரி. சரிங்களா? இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு பூஸ்ட் போடுறதுனால. இப்போ வந்து நம்ம பேட் சைடை பார்க்கலாம். இப்போ நீங்க பூஸ்ட் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து நீங்க சடனா நிறுத்தக்கூடாது. அப்படி நிறுத்திங்கன்னா நீங்க இன்னும் அதிகமா போடுவீங்க. ஸோ வந்து பூஸ்ட் போடுறீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா தான் நிறுத்தணும். நீங்க சடனா நிறுத்திட்டீங்கன்னா உங்க மைண்டுக்கு வந்து நிக்கோட்டின் வித்ட்ராவல் கேட்கும். எங்கடா அந்த நிக்கோட்டின் அப்படின்னு கேட்கும். ஸோ அதை நீங்க பண்ணக்கூடாது. அப்புறம் நீங்க பூஸ்ட் போடுறது மூலமா ஜா பெயின் இந்த இடத்துல அதிகமா வலிக்க ஆரம்பிக்கும். லைக் நீங்க ஒரு 6 months 7 months போட்டாலே போதும், ஜாலாம் வலிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களால ஒழுங்கா சாப்பிட கூட முடியாது. ஸோ அதனால வந்து இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்கு. அப்புறம் மவுத்துல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒயிட் கலர்ல டாட்டா வரும். இது கூல் லிப் போறதுனாலயான்னு கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியும் சொல்லலாம். இது எதனால வருதுன்னா, இந்த பல்லு ஒழுங்கா வளர்க்காதவங்க, அதுக்கப்புறம் வந்து பாக்டீரியா வந்து வாயில் அதிகமாக சேர்ந்தவங்களுக்கு மவுத்தில் வந்து டாட்டா வரும். இது வந்து பாக்டீரியா அதிகமாக இருந்தால் தான் அது வரும். ஆனால் அது வந்து இட் லீட்ஸ் டு கேன்சர். அதையும் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ அப்புறம் வந்து பூஸ்ட் போடுறவங்களுக்கு வந்து தூக்கமே வராது. நீங்களே சொல்லுங்க, நீங்கள் வந்து டெய்லிக்கும் பூஸ்ட் போட்டுட்டு இருக்கீங்க, போட்டு திடீர்னு விட்டீங்கன்னா அப்போ மைண்ட் என்ன ஆகும்? நிக்கோட்டின் வித்ட்ராவல் கேட்குமா இல்லையா? அப்புறம் எப்படி உங்களை அது தூங்க விடும்? மைண்டுன்றது வந்து ஒன்று தூங்கவே தூங்காது. அதுக்கு வந்து நிக்கோட்டின் கேட்டுக்கிட்டே இருக்கும். ஏன்னா நீங்கள் முன்னாடி பழக்கப்படுத்திட்டீங்க. ஸோ வந்து நீங்கள் போட்டால் தான் தூக்கம் வரும். அது வந்து கொஞ்ச நாள் அதுக்கப்புறம் சரியாகும். பட் ஆனால் நிக்கோட்டின் வித்ட்ராவல் கேட்டுகிட்டே இருக்கும். அதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேட் ஆவீங்க. ஏன் ஃபேட் ஆவீங்கன்னா, நீங்கள் வந்து லிப்பை உடனே விட்டீங்கன்னா திடீர்னு என்ன ஆகும்? நீங்கள் அதிகமாக சாப்பிட ஆரம்பிச்சிருங்க. சாக்லேட் சாப்பிடுவீங்க, கேக் சாப்பிடுவீங்க, அதில் டோபமைன் இருக்குங்க. நீங்கள் கிறிஸ்பாக ஏதாவது சாப்பிட்டீங்கன்னா அதில் கூட டோபமைன் இருக்குது. அதுக்கு பதிலாக நீங்கள் இது சாப்பிட்றீங்களா? இந்த மாதிரி அதிகமாக கன்சியூம் பண்ணும்போது என்ன ஆகும்? பாடியில் ஃபேட் ஆகும். நீங்கள் வந்து எதுக்குன்னே தெரியாது, செம்ம ஆங்கிரி ஆவீங்க, கோவமாகிடுவீங்க. ஏன்னே உங்களுக்கே தெரியாது. ஆனால் ஒரு விஷயம் நீங்கள் நோட்டீஸ் பண்ணோம், ஒரு விஷயம் நீங்கள் பண்ணீங்க, இப்போ பண்ணலை, அதனால நீங்க கோவம் ஆகுறீங்க அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். அப்புறம் திடீர்னு சேட் ஆவீங்க. ஏன் சேட் ஆகும் உங்களுக்கு புரியாது. இதை நீங்க எப்பயுமே மனசுல வச்சுக்கணும். ஓகே, நம்ம வந்து இப்போ பண்ணல, அதனால நம்மளுக்கு இந்த மாதிரி எமோஷன்ஸ்லாம் வந்து மாறி தான் வரும். பட் இருந்தாலும் வந்து இதை அப்படியே நம்ம கொஞ்ச நாள் எடுத்துட்டு போனாதான் வந்து நம்மளால கரெக்டாக க்யூர் பண்ணிக்க முடியும் நம்மளன்றதை நீங்க வந்து புரிஞ்சுக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க எல்லாரும் முடிஞ்சிட்ட பிறகுதான் ஹீரோ என்ட்ரி. ஓரல் கேன்சர் வருங்க, மவுத்து ஃபுல்லாக வரும். இது எல்லாம் முடிஞ்சிட்ட பிறகு ஓரல் கேன்சர் வரும், ஃபுல்லாக இந்த சைடு ஃபுல்லாக வரும். இதெல்லாம் வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் பண்ணாமல் இருக்கிறது நல்லதுன்றது என்னோட கருத்து. ஏற்றுக்கலாம். நானே வந்து ஒரு சில விஷயத்தில் தப்பு பண்ணுவேன். பட் இருந்தாலும் சொல்கிறேன், நான் வந்து அப்போ பண்ணேன், இப்போ பண்ணுறதில்ல. ஸோ நீங்களும் இப்போ பண்ணாமல் இருந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னோட சப்ஸ்கிரைபர் நல்லா இருந்தாங்கன்னா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லவ் யூ ஆல், பாய்.